ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சயின்ஸில் வந்து உடல் நலம் மற்றும் நோய்கள் அந்த லெசன்லேருந்து இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஏன்னா சயின்ஸில் வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். உடல்நலம் மற்றும் நோய்கள்லேருந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறுது. அதில் பாக்ஸ் கண்டென்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து போக்சோ சட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துச்சு. இன்னொரு தடவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போக்சோக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போக்சோ அப்படின்னா வந்து 2012ஆம் ஆண்டு தான் வந்து கொண்டு வரப்பட்டது. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த போக்சோ சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இயர் வந்து 2012ஆம் ஆண்டு. சட்டத்தை அறிமுகப்படுத்தியது வந்து பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இந்த சட்டத்தின் கீழ் வந்து தண்டனைக்கு உள்ளாகின்றனர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியம் வந்து இது யாருக்காக கொண்டு வந்தாங்க, எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். போக்சோ சட்டம் வந்து 2012ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக, அதுதான் ரொம்ப முக்கியம். இவரோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இதோட குறிக்கோள் வந்து என்ன 2012 அப்படின்னா வந்து பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் அப்படிங்க. இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல். இதுதான் போக்சோ சட்டத்தின் வந்து குறிக்கோளாக 2012ஆம் ஆண்டு வந்து இருந்தது. அடுத்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து பாருங்கள். என்சிபிசிஆர் ஃபஸ்ட்டு வந்து என்ன, குழந்தைகள் உரிமைகள் சட்டம் வந்து சிபிசிஆர் வந்து 2005 படி தான் வந்து குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் வந்து 2007 அமைச்சிருக்காங்க. குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 கீழ் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007 வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறாங்க. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் வந்து உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வந்து வரையறுக்கிறது அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் வந்து என்ன, குழந்தைகள் உரிமைகள் சட்டம் வந்து எந்த ஆண்டு, அதன்படி வந்து அந்த குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான ஆணையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் 2007 மார்ச். அடுத்து பாருங்கள், ஜூன் 26 வந்து என்ன டேட் அப்படின்னா வந்து மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள். ஏன்னா டேஸை பற்றின 2 கேள்விகள் வந்து இடம்பெறுது, தமிழ்லையும் இடம்பெறுது, ஜிஎஸ்லையும் இடம்பெறுது. அந்த டேஸ் வந்து முக்கியமான டேஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஜூன் 26 அப்படின்னா வந்து மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் அப்படிங்கிறாங்க. அடுத்து 1985 வந்து ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. என்னென்னா போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்து இயற்றப்பட்டது. 1985ஆம் ஆண்டு போதையூட்டும் மருந்துகள், மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உலக சுகாதார நிறுவனம் 1984 மருந்துகளின் போதை, அதை வந்து அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு அந்த வார்த்தைக்கு பதிலாகவே மருந்துகள் வந்து சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன, ஒரு அடிமையாதல், தவறான பயன்பாடு அதெல்லாம் இதில் நீக்கிட்டு மருந்துகள் வந்து சார்ந்திருத்தல் அந்த வார்த்தையை வந்து அறிமுகம் செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து ஹூ வந்து வழங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 1984 தான் வந்துன்னா மருந்துகளை சார்ந்திருத்தல் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஹூ வந்து ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதே 1984 வந்து போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. ஹூ வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் மற்றும் அட்டை பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்ட ரீதியான எச்சரிக்கை வந்து இடம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம இப்போ ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னாவே அந்த நம்ம படங்கள்லேயே வந்து இது மாதிரியான இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், நமக்கு பார்த்தாவே தெரியும். அதான் சொல்கிறாங்க. ஹூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1984 வந்து ட்ரக், அதான் போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிகரெட் விளம்பரங்களிலும் அட்டை பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது என்ற எச்சரிக்கை வாசகம் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹூ சம்மந்தமாக வரதில்ல, 1984 வருது. இந்த மனோவியல் மருந்துகள் சம்மந்தமான சட்டம் வந்து 1985 வருது. ஜூன் 26 வந்து அதை பற்றின டேஸ் வந்து வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள், இது வந்து கேட்டிருக்காங்க மே 31 வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் லெசனாகவே இந்த லெசன் வந்து எடுத்துகிட்டு வந்தது. நல்லா பார்த்துங்க. மே 31 வந்து புகையிலை எதிர்ப்பு நாள். இது கேட்டிருக்காங்க, டேஸில் நோட் பண்ணிக்கோங்க. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து மே 31. புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து மே 1 2004 வந்து கொண்டு வரப்பட்டது. 2004 மே 1 கொண்டு வரப்பட்டது. 2030 ஆண்டில் உலக அளவில் வந்து 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை தான் திகழும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து எந்த கேள்வியில் இடம்பெறலாம் அப்படின்னா கூற்றுகள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேள்விகளில் தான் இந்த கண்டென்ட் வைக்கலாம். 2030 ஆண்டில் உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் வந்து இறப்பை வந்து ஏற்படுத்த போகுது. அதுக்கு ரொம்ப ரீசன் வந்து புகையிலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மே 31 அப்படின்னா வந்து புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து என்ன 2004 மே 1. இதே 2005 என்ன பார்த்தோம், குழந்தை உரிமைகள் சட்டம் வந்து பார்த்தோம். அதன்படி குழந்தை உரிமை பாதுகாப்பிற்கான ஆணையம் எந்த ஆண்டு 2007. இப்போ பார்க்குறது 2004 புகையிலை எதிர்ப்பு சட்டம். நோட் பண்ணிக்கோங்க, ஒரே லெசன்லேயே தான் இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நீரிழிவு நோய். இது வந்து கூட சர்க்கரை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவில் 8 பேரில் வந்து ஒருவர் வந்து நீரிழிவு நோயாளியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹூவின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 2025 இந்தியாவில் மட்டும் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகளை இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இவங்க இதே வந்து என்ன புகையிலை சம்பந்தமானது 2030 ஆண்டுக்கு கணக்கிட்டிருக்காங்க. இதே வந்து என்னென்னா நீரிழிவு நோய்க்கு வந்து 2025 ஆண்டை வைத்து கணக்கு பண்ணுறாங்க. 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது வந்து 40 தான் அப்படிங்கிறாங்க. பிற நாடுகளில் வந்து 55 வயதாகும். 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் வந்து 7ஆவதாக திகழும் என வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து தெரிவிக்கின்றது அப்படிங்க. இங்கே பாருங்கள், டிஃபரன்ஸ் பாருங்கள். 2030 வந்து உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்தும் ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2030 கணக்குக்கு தான். இதே 2030 கணக்கில் வந்து நீரிழிவு நோய் வந்து 7ஆவதாக திகழும். இறப்பை ஏற்படுத்தும் காரணிகளில் வந்து நீரிழிவு நோய் வந்து 7ஆவதாக திகழும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, ஏன்னா இது வந்து டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பான கூற்றுகளை வைப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், ஹூவின் அளவீட்டின்படி உணவு வந்து உண்ணாத நிலையிலேருந்து ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு வந்து 140 மில்லிகிராம் டெசிலிட்டரை விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸின் அளவு வந்து 200 மில்லிகிராம் டெசிலிட்டரை விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் வந்து அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹூவின் அளவீட்டின்படி உணவு உண்ணாத நிலையிலேருந்து இரத்த குளுக்கோஸின் அளவு 140 மில்லிகிராம் டெசிலிட்டரை விட அதிகமாகவும் சீரற்ற இரத்த குளுக்கோஸின் அளவு 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் அளவை விட அதிகமாகவும் காணப்பட்டால் வந்து என்னென்னா டயபெட்டிஸை வந்து உறுதி செய்யணும், அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து புகையிலை பற்றி சொல்லியிருந்தாங்க, அடுத்து நீரிழிவு நோய் பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து கொழுப்பின் பற்றி, இந்தியர்களில் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு வந்து 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மேபி டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200லேருந்து 300 மில்லிகிராம் டெசிலிட்டராக அதிகரிக்கும் போது இதய குழல் நோய்க்கான ஆபத்தும் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்க. ஸோ கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் போது கரோனரி இதய நோய் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு எவ்வளவு அப்படின்னா 200 தான், 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் தான். இதே வந்துன்னா 200லேருந்து 300க்கு அதிகமாகும் போது கரோனரி இதய நோய் அப்படின்னா ஒரு இதய குழல் நோய் வந்து உருவாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், HDL அப்படின்னா அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால்னா இதய நோய்க்கான ஆபத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிறாங்க. இதே குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் LDL அப்படின்னா வந்து இதய நோய்க்கான ஆபத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. HDLனா நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறாங்க, LDL அப்படின்னா வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், உலக புற்றுநோய் தினம் February 4 வந்து என்னென்னா உலக புற்றுநோய் தினம். இதே தேசிய, நம்ம எப்பயுமே டேஸ்லேருந்து உலக என்ன பார்த்துக்குங்க, தேசிய லெவலில் பார்த்துங்க. ஏன்னா 2 டேஸ் வரும், உலக அளவில்ங்கிறது வேறு டேஸ் வரும், அதே சம்மந்தமான டீட்டெயில் வந்து தேசிய அளவில் வரும்போது வேறு டேஸ் வந்து வரும், அதையும் நல்லா பார்த்துங்க. உலக புற்றுநோய் தினம்னா February 4. இதே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னா வந்து November 7 வரும், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து கட்டிகளின் புற்றுநோய் கட்டிகள் பற்றி வந்து சொல்கிறாங்க. தீங்கற்ற கட்டிகள் அப்படின்னா வந்து மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள் தான் வந்து தீங்கு அற்ற கட்டிகள் அப்படின்னா என்னென்னா அந்த உறுப்புக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு வந்து அந்த இது வந்து பரவாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து தீங்கு அற்ற கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மேலிக்னன்ட் கட்டிகள் அப்படின்னா வந்து பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் வந்து மேலிக்னன்ட் கட்டிகள் அப்படின்னா. ஸோ இதில் நம்ம என்ன ரெண்டு தெரிஞ்சுக்கிறோம்னா, மேலிக்னன்ட் கட்டிகள் அப்படின்னா வந்து தீங்கான கட்டிகள், மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள் அப்படின்னா தீங்கு அற்ற கட்டிகள். அடுத்து பாருங்க, இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோ HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை வந்து ஏற்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. ஸோ 80ல் தான் வந்து ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இவரது குழு வந்து 85ல் வந்து இந்தியாவில் முதல்ல HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை வந்து ஆவணப்படுத்தினார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் எய்ட்ஸ் நோயாளி யார் அப்படின்னா சென்னையை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து சுனிதா சால்மோன் வந்து என்னென்னா HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 1980ல் தான் வந்து எய்ட்ஸுக்கான தன்னார்வ சோதனை ஆலோசனை மையம்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதே 1985ல் தான் வந்துன்னா அந்த HIV தொற்றுக்கான ஆதாரத்தை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் HIV நோயாளியே வந்து எய்ட்ஸ் நோயாளியே சென்னையை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலக எய்ட்ஸ் தினம். இதிலே 4 தினம் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து 4வது தினம். உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னா வந்து டிசம்பர் 1 தான் சொல்கிறாங்க. மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு அறியாமையில் உள்ளனர். இதன் மூலம் நாம் கூறுவது, அறியாமையினால் இறக்கக்கூடாது. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு நாக்கோ மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை வந்து புகற்றுகின்றன. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் வந்து உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, உலக எய்ட்ஸ் தினம்னா டிசம்பர் 1 பார்த்துருக்கோம். ஜூன் 26னா மருந்துகளோட தவறான பயன்பாடு பற்றின தினம் தான் ஜூன் 26 வரும். இதே உலக புற்றுநோய் தினம்னா பிப்ரவரி 4 வரும். நவம்பர் 7 வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வரும். ஸோ 4 தினம் பார்த்தோமா. அடுத்து வந்து என்ன பார்த்தோம், குழந்தைகள் உரிமைகள் சட்டம்னா வந்து 2005ல் வரும். அதன்படி குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான ஆணையம் 2007ல் வரும். புகையிலைக்கு எதிரான சட்டம் வந்து 2004 மார்ச் 1ல் வந்திருக்கும். அதை நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம், போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து 2012ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து என்ன, புற்றுநோய் கட்டிகள் வந்து மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள்னா வந்து தீங்கு அற்ற கட்டிகள், மேலிக்னன்ட் கட்டிகள்னா வந்து தீங்கான கட்டிகள் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள். நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.